பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கூட உங்களை சந்தித்ததில் நான் கர்த்தருக்குள்ளாக மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் கூட தேவன் நமக்கு ஒரு விசேஷித்த வசனத்தை தந்திருக்கின்றார். இந்த வசனத்தை பெற்று அதற்குரியவர்களாக வாழ்வோமாக. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். நீங்கள் மனுஷர்களுக்கு பயந்தால் அந்த பயம் தீமையை வருவிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நீங்கள் மனுஷர்களுக்கு பயப்படாதீர்கள். மனுஷர்கள் செய்கிற காரியங்களுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள். மனுஷர்களால் உருவாக்கப்படுகிற எல்லா அந்த கிரியைகளுக்கும் நீங்கள் பயப்படாதீர்கள் என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகின்றார். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரின் பெயரில் பற்றுதலாயிருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நீங்கள் அவரை மாத்திரம் நம்பியிருங்கள். நீங்கள் அவரை மாத்திரம் பின்பற்றுங்கள். நீங்கள் அவரை மாத்திரம் நீங்கள் வணங்குங்கள். அவரே உண்மையான தெய்வமாய், உயிருள்ள தெய்வமாய் இன்றளவும் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக. மனுஷனை நம்பாதீர்கள். டாக்டர்களை நம்பாதீர்கள். டாக்டர்களின் மீது உங்களுடைய நம்பிக்கைகளை வைக்காதீர்கள். அவர் மீது மாத்திரம் உங்களுடைய நம்பிக்கை இருக்கட்டும். மருத்துவர்களை விட பெரியவர் தேவன். அவரே எல்லாவற்றையும் செய்கின்ற தேவன். அவரே உருவாக்கிய தேவன். அவரே அனைத்தையும் படைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக. ஆக நீங்கள் மனுஷர்களுக்கு பயப்படுவதை விட கர்த்தரின் பெயரில், அதாவது அவர் மீது நீங்கள் நம்பிக்கையாயிருங்கள். அவரே உங்களுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்கப்படுங்கள். நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீர்கள். எந்த காரியங்களை குறித்தும் நீங்கள் பயப்படாதீர்கள். அவர் உங்களோடு கூட இருக்கின்றேன், அவர் உங்களோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் இந்த நாளில் சொல்லியிருக்கிறார். ஆக இந்த வசனத்தை பெற்று இதற்குரியவர்களாக பரிசுத்தமான வாழ்வை காத்துக்கொண்டு பரிசுத்தமாக வாழ்வோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து முடிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.